வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிறடி கேஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாங்க. இங்கே சிந்தாமணி வந்து மகளை காணான்னு தேடி இருக்காப்புல, எப்படியாவது மகளை கண்டுபிடிச்சு அவளுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து முத்துட்ட சொல்கிறாங்க, உங்களை பார்த்தீங்கல்ல எப்படி வந்து கத்தி சண்டை போடுறாங்கன்னு. கரெக்டு தான், எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த இதுலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ரவியும் சேர்ந்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம முத்து மீனாவும் மீனாவோட அம்மா வீட்டில் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டி விட்டு போயிருங்க, அங்கே வச்சு கல்யாணத்தை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கான என்னென்ன தேவையோ எழுதி மட்டும் கொடுங்க, சாயந்தரம் வாங்கி கொண்டு கொடுத்துறேன், சீதாவையும் கூட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. சீதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாப்புல. இது இப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து கடையில் வந்து சந்தோஷ்க்காக வெயிட் பண்ண, சந்தோஷம் வராப்புல. வந்தவொடனே சந்தோஷ்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, தானாகவே வந்து அமைஞ்சிருக்கு, இதை நான் என்ன பண்ணுறது, வேணாமா, அப்போ கட்டவா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் வந்து பணம் வரப்போகுது, நல்ல ராசி உங்கள் ராசி, விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ ஆல்ரெடி டைவர்ஸ் இருக்குது, அதை என்ன பண்ணுறேன், அது தானாக விலகி போயிடும், நீங்களே பாருங்க அப்படிங்கிறாப்புல. சரிட்டு நம்ம சந்தோஷ் சொல்லிட்டு போக, என்கிட்ட ரோஹிணி வந்து நம்ம மனோஜில் வந்து சொல்கிறாப்புல, நான் உனக்கு டைவர்ஸ் தர்றதுக்கு ரெடி, என் 5 லட்சம் பணத்தை மட்டும் கொடு, நான் போயிட்டே இருக்கேன், எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் அப்படின்னு வந்து சொல்கிறேன். நம்ம மனோஜுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. வீட்டுக்கு வர்றாங்க, பார்த்தா வந்து அவங்க அம்மா வந்து சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறாப்புல. நைட்டு ஃபுல்லாக ஒரே மைண்டு ஃபுல்லாக வந்து நம்ம ரோகிணியை பிரிய போகிறோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்துட்டு யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காப்புல, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அடுத்த நாள் காலையில் சந்தோஷ் வர்றாப்புல, நடந்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறாப்புல. ஓகே, நல்லதாக போச்சுல்ல, நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து எல்லாமே விளையிடும், சீக்கிரத்தில் வந்து சுக்கரவயசு அடிக்க போன்னு சொன்னா இல்லையா அப்படிங்கிறாப்புல. சரி ஓகே, எனக்கு என்னுடைய ஃபீஸை வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஃபீஸு, அதான் 10%, அது அப்புறம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுங்க அப்படிங்கிறாப்புல. பார்க்கலாம்.